வணக்கம் மக்களே. பாஜகவுக்கு அடிமையாக இருப்பதை விட நடிகர் விஜயோட கூட்டணி வச்சுக்கலாம். துணை முதல்வர் பதவியாவது கிடைக்கும். கட்சியும் கட்டுக்கோப்போட இருக்கும். பாஜகவுடன் இணைந்து தோற்றால் பெரும் நஷ்டம். மாற்றி யோசிக்கின்றாரா இபிஎஸ்? இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர இந்த நிலையில் தமிழக அரசியல் களம் சூடு பிடித்துள்ளதுன்னே சொல்லலாம். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் நகர்வுகள் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜகவோட கூட்டணி அமைத்ததில் இருந்தே சிக்கல் மேல் சிக்கல் வந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் கூட்டணியை அவர் மறுபரிசீலனை செய்ய வருவதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. பாஜக கூட்டணியில் இணைந்த பின்னர் ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரவில்லை என்பதோடு பாஜகவுடன் தொடர்ந்து இருந்தால் அது பெரும் இழப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் கருதுவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் புதிய கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது குறித்து அவர் மாற்றி யோசிப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில ஆண்டுகளாகவே அதிமுகவின் உட்கட்சி பூசல்ல பாஜக தலையிடுவதாக இபிஎஸ் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் போன்றோரை மீண்டும் கட்சியில் சேர்க்க பாஜக முயன்றது இபிஎஸ்ஸின் தலைமைக்கு சவாலாக அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். பாஜக கூட்டணியில் அதிமுகவே பெரிய அண்ணன் கட்சி என்று இபிஎஸ் பலமுறை வலியுறுத்த போதிலும் மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட சில பாஜக தலைவர்களின் செயல்பாடுகள் கூட்டணியில் உள்ள மரியாதை குறைவை காட்டுவதாக அதிமுக தொண்டர்கள் கருதுகின்றனர். பாஜகவுடனான கூட்டணி சிறுபான்மையினர் மற்றும் மாற்று சமூகங்களின் வாக்குகளை வெகுவாக பாதிக்கும் என்று அதிமுக தலைமை அஞ்சுகிறது. 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட்ட போதிலும் கணிசமான வாக்குகளை பெற்ற அதிமுக தனித்து செயல்பட முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஒருவேளை தோல்வி அடைந்தால் இபிஎஸ்ஸின் தலைமைக்கு மிகப்பெரிய அடியாக அது அமையும். ஆனால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் அது பல நன்மைகளை கொடுக்கும் என்று அதிமுக தலைமை கருதுகிறது. நடிகர் விஜய்க்கு தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அவரோட ரசிகர் மன்றங்கள் அரசியல் கட்சியாக மாறியுள்ளதால் இது ஒரு பெரும் வாக்கு வங்கியாக மாறும் என அதிமுக நம்புகிறது. விஜயின் பிரச்சாரம் இளைஞர்களை அதிக அளவில் கவரும் ஆற்றல் கொண்டது. திமுகவின் இளைஞர் அணிக்கு இணையாக இவரின் பலம் கூட்டணிக்கு உதவும் நினைக்கிறாங்க. நடிகர் விஜயோட கூட்டணி அமைச்சுக்கிட்டா அவர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார். ஆனால் இந்த கூட்டணியில் இபிஎஸ்க்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். பாஜகவுடன் இணைந்து தோல்வியுற்று ஆட்சியையும் பிடிக்க முடியாமல் உட்கட்சியிலும் குழப்பம் ஏற்பட்டால் இபிஎஸ் நிலைமை மோசமாகிடும். அதற்கு விஜயுடன் இணைந்து துணை முதல்வர் பதவியை பெற்றுக்கொள்வது மேல் என்று அவரோட எண்ணம் செல்வதாக கூறப்படுகிறது. இந்த கருத்தோட பின்னணியில் திமுகவின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவது அவசியம் என்று இபிஎஸ் கருதுவதாக கூறப்படுகிறது. பாஜகவுடன் தோல்வியடைந்து கட்சியை பலவீனப்படுத்துவதை விட புதிய இளைஞர் சக்தியுடன் இருந்து ஆட்சியை பிடிப்பது லாபகரமானதாக இருக்கும் என்று இபிஎஸ்ஸின் சிந்தனையாக இருக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.